வந்து உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே திக்கப்பட்டார். இது எல்லாரும் பாருங்க 800 வருஷத்துக்கு முன்பதாகவே பைபிளிலே ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அந்த சம்பவத்தை அருமையாக அவர் படமடித்து வைத்திருக்கிறார். அன்பான மக்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சுய முயற்சியோ, நம்முடைய சுய தானமோ, நம்முடைய சுய காரியங்களோ எதுவுமே நம்மளை விடுதலை ஆக்காது. இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் அன்னதானம் பண்ணினா ஒருவேளை என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், என்னுடைய பாவங்கள் மூடப்படும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. அன்னதானங்கள் பண்ணுவது நல்லதுதான். இந்த உலகத்திலே நமக்கு அதனுடைய பிரதிபலன் கடவுள் நமக்கு கொடுத்து விடுகிறார். ஆனால் நம்முடைய ஆத்மா முக்கியமானது. நம்முடைய ஆத்மா பாருங்க, அது வந்து விலையேறப்பட்டது. அதனால வேதம் சொல்லுது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டார். இந்த உலகமே ஒரு மனிதனுக்கு சொந்தம் என்றாலும் அந்த மனிதனுடைய ஆத்மா பாவத்திலே கரப்படும் என்றால் அது பாருங்க நரகத்தை நோக்கி செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்ததுக்கு அப்புறம் ரெண்டு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று மோட்ச வாழ்க்கை இருக்கிறது, இன்னொன்று நரக வாழ்க்கை இருக்கிறது. மோட்ச வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய சின்ன இருதயத்திலே இயேசுவே வாரும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே கூப்பிடும் போது அவர் உங்களுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை தருகிறார். இயேசு ஒருவரே உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை ஆங்காங்கே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுடைய ஆத்மாவுக்கு அதிகமாக அவசியமாக தேவையாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, அன்புள்ள நண்பர்களே, நீங்கள் எதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்படாதே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ சுழந்திருக்காதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று இயேசு சொன்னார். ஒரு மனிதனை இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஒருவேளை மனைவியோ பிள்ளைகளோ சொந்த பந்தமோ விட்டார் உறவினர்களோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இயேசு ஒருவரே நம்மளை உண்டாக்கிய தெய்வம், நம்மளை உருவாக்கிய தெய்வம். அவர் ஒருவரே அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் அங்கீகரிக்கும் போது உங்கள் உள்ளத்திலே இயேசு வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். இயேசு உங்களுக்காக அடிக்கப்பட்டார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். இயேசு உங்களுக்காக துடிக்க சிலுவையிலே இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். புரியமானவர்களே, நமக்காக மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து அவர் இரத்தம் செலுத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். புரியமானவர்களே, ஏதோ மரித்து கூட இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கவில்லை. உயிரோடு இருக்கிற இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி யாராலும் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுடைய இருதயத்திலே அவர் தங்கி தாமரிக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கையை பலவித கஷ்டங்களோடு, பலவித வேதனைகளோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு என்று இயேசு சொன்னார். நான் ஒரு மனிதனை பார்த்து சொல்ல முடியாது, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு என்று சொல்ல முடியாது. இயேசு ஒருவரே, நம்மளை உண்டாக்கின கடவுள் ஒருவரே, ஆபத்து காலத்திலே என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. அன்பான ஜனங்களே, பலவித நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், அவமானங்கள், வியாதிகள் இருக்கும் போது நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இயேசுவை அண்டிக் கொண்டு பாருங்கள், அவரை நம்பி பாருங்கள். இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இயேசு உங்கள் குடும்பங்களை வாழ வைப்பார். பிரியமானவர்களே, இயேசு என்ற சொல்லுக்கு விடுதலையை தருகிறவர், இயேசு என்ற சொல்லுக்கு இரட்சகர் என்று சொல்லி அர்த்தம். பலவித சாபங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களுக்கு இயேசு ஒருவரே விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, உங்களுடைய பெயரை நீங்க மாற்றணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அருகில் உள்ள சபைகளுக்கு செல்லுங்க. நல்ல உங்களுக்கு தேவை இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மா அழிவில்லாதது. பிரியமானவர்களே, ஒரு மரணத்தை ஒரு மனிதனுக்கு சந்திக்கும் போது, மரணம் ஒரு மனிதனை சந்திக்கும் போது எந்த மனிதன் மரணத்தை போ என்று சொல்ல முடியாது. மரணத்தை வா என்று சொன்னாலும் வராது, மரணத்தை போ என்று சொன்னாலும் போகாது. மரணம் வரும்போது எல்லா மனிதர்களும் மரணத்தை கடந்தே ஆக வேண்டும். மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கிறது. மரணத்துக்கு அப்புறம் ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை
உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அது ஒரு நிலையான வாழ்க்கை, அது ஒரு நித்தியமான வாழ்க்கை, அது ஒரு யுகமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அழியாதது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். அன்பு நண்பர்களே, அன்பான சேனலே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களே, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, அன்பான மக்களே, உங்களுக்கு பலவித சூழ்நிலைகள், பலவித பிரச்சனைகள், பலவித வியாதிகள், கடன் பிரச்சனைகள், நெருக்கங்களை இருந்தாலும் இயேசுவை நோக்கி இருந்த இடத்துல கூப்பிடுங்க. ஏதாவது ஒரு அருகில் உள்ள தேவாலயத்துக்கு நீங்கள் கடந்து போங்க. இயேசுவை குறித்து நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனக்கு இந்த இயேசு வேண்டாம் என்று மாத்திரம் நீங்கள் சொல்லாதீர்கள். பிரியமானவர்களே, மூன்று வழிகளிலே நின்று நீங்கள் கேட்டு விசாரித்து நல்ல வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எத்தனையோ புக்குகள் இருக்குது, எத்தனையோ புக்குகள் இருக்கு. நீ ஆராய்ந்து பாருங்கள். இயேசு ஒருவரே வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்தார். மற்ற எல்லா நபர்களும் இந்த பூமிக்குரியவர்கள். பிரியமானவர்களே, இயேசு ஒருவரே வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக, நம்முடைய எல்லா சாபங்களுக்காக இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அன்பான ஜனங்களே, மரணத்துக்கு அப்புறம் ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பிலே நீங்களும் நானும் நின்றுதான் ஆக வேண்டும். அந்த நியாய தீர்ப்பிலே இயேசு நம்மளை நியாயம் தீர்க்கிற நியாயம்